ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆட்டுக்காலை ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் அது ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா 7-8 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். முக்கால் வாசி வெந்துருச்சு ஆட்டுக்கால். இப்போ நம்ம இந்த குக்கர்லேயே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம 3 விசில் வைக்க போகிறோம். இப்போது விசில் வரத்துக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காவை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா, முந்திரி ஒரு 6, கசகசா 2 ஸ்பூனை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தக்காளியும் நல்லா நசுக்கி விட்டுருங்க. இப்போது வெந்ததை நம்ம ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதே குக்கர்லேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனவுடனே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இதில் போட்டுடலாம். எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுப்போம். இப்போ இதையும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். மிளகாத்தூள் போடக்கூடாது, நமக்கு பச்சை மிளகா தான் நம்ம காரத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலா இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கிடட்டும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த ஆட்டுக்கால் இதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த தேங்காய் மசாலா, அதை இதில் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி இதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். வாவ், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஆட்டுக்காலி தான் நம்ம எந்த அளவுக்கு நல்லா குக்கரில் வேக விடுறோமோ அதோட டேஸ்ட்டு நல்லா இறங்கும். ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதே ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டிஃபனுக்கு சுட சுட இட்லிக்கு நம்ம இந்த ஆட்டுக்கால் பாயா ஊற்றி சாப்பிட்டோன்னா உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.